சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் சரத் பொன்சேகாவை மாட்டிவிட பிள்ளையானுக்கு உதய கம்மன்பில அழுத்தம். காப்போது சாதாரண தர பரீட்சை பெறுபேறு சாதனை படைத்த யாழ்ப்பாண பாடசாலைகள். தாதியின் மகனை துஷ்பிரயோகம் செய்த இளம் மருத்துவர் வைத்தியர் விடுதியில் அரங்கேறிய சம்பவம். கனடாவில் பெண் மீது வெறுப்புணர்வு தாக்குதல், இலங்கை தமிழர் கைது. நள்ளிரவில் இலங்கை அதிகாரிகளை மிரள வைத்த பல்கலை மாணவன், வரலாற்றில் முதல் முறை அரங்கேறிய சம்பவம். யாழில் பலியாகிய இளைஞன். சாதாரண தர பரீட்சை 2.25 லட்சம் மாணவர்கள் உயர்தரத்துக்கு தகுதி. பெண் வைத்தியர் மீதான அவதூறு வழக்கில் எம்பி அர்ச்சுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. செம்மணி மனித புதைகுழி, நீதியை நிலைநாட்டுவது அரசாங்கத்தின் கடமை. 15 முறை நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தவிர்த்து வந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதய கம்மன்பில அறிவுறுத்தியுள்ளதாக சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பிள்ளையானின் குழுவுக்கு 356 T56 ரக துப்பாக்கிகள், 36 எண் 9 மில்லிமீட்டர் கை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு மெஜிக்ட்ரோ வகை துப்பாக்கி உட்பட மொத்தம் 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டன. சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இதுவரை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றம் தெரிவித்தது. தங்களுடைய கட்சிக்காரரை நீதிமன்றில் வேண்டுமென்றே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அளிக்குமாறு சட்டத்திரணை உதய கம்மன்பில அறிவுறுத்துவது சட்ட நெறிமுறைகளை மீறும் செயற்பாடு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு வெளியான காப்போத சாதாரண தர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி மற்றும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆகிய மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். வேம்படி மகளிர் கல்லூரி மாணவிகள் 87 மாணவிகள் 9A சித்திகளை பெற்றுள்ளனர். இந்து கல்லூரியில் 81 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்று யாழ் மாவட்டத்திற்கு வெற்றியினை தேடித் தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபரண கிராமிய வைத்தியசாலையில் வைத்தியர் விடுதியில் வைத்து 14 வயது சிறுவன் ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் வைத்தியர் ஒருவரை கபரண போலீசார் கைது செய்துள்ளனர். போலீஸ் விசாரணையின்படி வைத்தியர் 36 வயதுடைய அனுராதபுரம் சலியவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துஷ்பிரயத்துக்குள்ளான சிறுவனின் தாய் இந்த வைத்தியசாலையில் தாதியாக கடமை புரிகிறார். கடந்த 18ஆம் தேதி இரவு வேளை இந்த சிறுவன் தனது தாயை சந்திக்க வைத்தியசாலை வளாகத்துக்கு வந்தபோது வைத்தியர் சிறுவனை வைத்தியர் விடுதிக்கு அழைத்துச் சென்று தவறான நடத்தைக்கு உள்ளாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறித்த சிறுவன் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் கபரண போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியக அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. விசாரணைகள் நிறைவடைந்த பிற்பாடு சந்தேக நபரான வைத்தியர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா ஸ்கார்பாரோ பகுதியிலுள்ள டர்ஹாம் பிராந்திய போக்குவரத்து பேருந்தில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி புரோக்கர்ஸ் அவென்யூ மற்றும் மில்லர் அவென்யூ ஆகிய பகுதிகளை இணைக்கும் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பேருந்தில் பயணித்துக் கொண்ட போது சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணை நெருங்கி அவருக்கு எதிராக பல அவதூறான கருத்துக்களை கூறியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பின் சந்தேக நபர் பெண்ணை தாக்கிவிட்டு சிறிது நேரத்தில் பேருந்தை விட்டு இறங்கிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்ணை தாக்கும் சம்பவம் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு கனடிய முஸ்லிம்களின் தேசிய பேரவையால் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் கிஜாப் அணிந்திருந்த ஒரு பெண் என்றும் ஒரு கட்டத்தில் சந்தேக நபர் அவரை பார்த்து பயங்கரவாதி என்று அழைத்ததாகவும் தெரிய வந்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவிய காணொலியில் நபர் ஒருவர் கெட்ட வார்த்தையால் கத்தியபடி எழுந்து சென்று அந்த பெண்ணை உதைப்பது போன்ற காட்சிகள் பதிவாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் டொரண்டோவைச் சேர்ந்த 36 வயதுடைய திருக்குமரன் கந்தசாமி என்பவரை போலீசார் கைது செய்து அவர் மீது தாக்குதல் மற்றும் குற்றவியல் துன்புறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. 37 கோடியே 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான காஷ்மீர் ரக போதைப் பொருள் தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட விமான பயணிகள் பணம் செலுத்தி வசதிகளை பெற்றுக்கொள்ளும் கோல்ட் ரூட் பயணிகள் முனையத்துடாக இந்த வெளிநாட்டவர் நேற்று நள்ளிரவு நாட்டுக்குள் நுழைய முயன்ற போது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் டொமினிக்கன் குடியரசைச் சேர்ந்த அந்த நாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்கும் 23 வயதுடைய மாணவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் இந்த கஷீஷ் போதைப் பொருள் தொகையுடன் கனடாவிலிருந்து துபாய் ஊடாக நேற்று இரவு 11
15 மணிக்கு எமிரேட்ஸ் விமான சபைக்கு சொந்தமான EK-648 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு அவர் கொண்டு வந்த 2 பயணப்பொதிக்குள் 37 கிராம் 639 கிராம் எடை கொண்ட கஷீஷ் போதைப்பொருள் தொகை 146 பாக்கெட்டுகளில் அடைத்து மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அச்சுவேலி பாரதி வீதியைச் சேர்ந்த 21 வயதான குறித்த இளைஞன் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக வாகன பயிற்சியில் ஈடுபட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றது. பண்ணை பகுதியில் வாகன பயிற்சியை முடித்துக் கொண்டு அவர் வாகனத்திலிருந்து வீதியில் இறங்கிய போது பின்னால் வந்த லொரி ஒன்று மோதி அந்த இளைஞன் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேற்றின்படி 2,25,748 மாணவர்கள் உயர்தரத்தில் கல்வி கற்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். பெறுபவர்கள் தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். இம்முறை அனைத்து பாடங்களிலும் ஏசித்தி பெற்றோரின் எண்ணிக்கை 11,790 என்று குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது விஞ்ஞானம் மற்றும் கணித பாடங்களில் சித்தியடைந்த மாணவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் விஞ்ஞானத்தில் 70.1% மற்றும் கணிதத்தில் 72.03% மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் மருத்துவர் ஜெயக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு பெண் வைத்தியர் ஒருவர் 2024ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கில் யாழ்ப்பாண மேலதிக நீதிவான் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் தனக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையிலும் சமூக வலைதளங்கள் வாயிலாக போலி பரப்புரைகளை மேற்கொள்கின்றார்கள் என்று தெரிவித்து தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு பெண் வைத்தியர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தீர்ப்புக்காக யாழ்ப்பாண மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் நஜ்மி குசைன் முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. முதலாவது எதிர்த்தரப்பாளியான வைத்தியர் ஜெயக்குமார் பேசிய கருத்துக்கள் தவறான அல்ல என்று நீதிமன்றம் கருதியதால் அவர் வழக்கிலிருந்து விடுபட்டார். இரண்டாவது எதிர்த்தரப்பாளியான நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சார்பில் முல்லையான சட்டத்தினை அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் அவருக்கு பேச்சு சுதந்திரம் உள்ளது என்று விளக்கம் அளித்தார். எனினும் அதை வன்மையாக நிராகரித்த நீதிவான் நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி பேச்சு சுதந்திரத்துக்கென்று ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை உண்டு என்று சுட்டிக்காட்டினார். எந்தவித முறையான சான்றுகளுமின்றி ஒரு வைத்திய அதிகாரியின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ அல்லது அவர் ஊழல் புரிந்தார் என்றோ அவதூறு பரப்ப யாருக்கும் உரிமை இல்லை என்று நீதவான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு எதிராக இனி எந்தவித அவதூறு மற்றும் போலி பரப்புரைகளையும் சமூக ஊடகத்திலோ அல்லது வெளியிலோ முன்னெடுக்கக்கூடாது என்றும் இதுவரை வெளியிட்ட அனைத்து அவதூறு மற்றும் போலி பிரச்சார காணொலிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். குறித்த வழக்கில் வழக்கு தொடர்னர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஷான் டயஸின் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் ஆஜராகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை விரைவாகவும் முறையாகவும் முன்னெடுத்து கிடைக்கக்கூடிய சாட்சியங்களை முழுமையாக பரிசீலனை செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்றுத் தருவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகளை இன்று நேரில் பார்வையிட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். செம்மணி அகழ்வு பணிகளில் சர்வதேச நிபுணர்களை இணைக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இலங்கையின் குற்றவியல் சட்டம் இவ்வாறான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த போதுமானதாக உள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது விசாரணைகள் அகழ்வு பணிகளின் ஆரம்ப நிலையில் உள்ளது. எதிர்காலத்தில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் நாட்டின் சட்டங்களுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தை மூடுவதற்கான எந்தவித காரணமும் இல்லை என தெரிவித்த அமைச்சர் அந்த அலுவலகம் இல்லை என்றால் இவ்வாறான விசாரணைகளை முன்னெடுத்துச் செல்லும் வழிமுறைகள் பாதிக்கப்படும் என கூறினார். அங்கு பணியாற்றுவோர் தவறான செயற்பாட்டில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அது குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். கடந்த கால செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய அரசாங்கத்தை மதிப்பிட வேண்டாம். எமது அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பார்த்து அவை சரியானவையா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொது நிதியை செலவழித்து தன்னுடைய பெற்றோரின் கல்லறை நினைவு சின்னங்களை அமைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ 2016 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் 15க்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற விசாரணையிலிருந்து தவிர்த்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிதி முறைகேடு அவர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்றுள்ளது. ஒரு அரசின் உயர் அடுக்கில் உள்ள ஒருவர் 15 முறை நீதிமன்றில் முன்னிலையாகாமல் தவித்தார் என்ற தகவல் அது ஜனநாயகத்தின் மற்றும் சட்டத்தின் நிலையில் சமத்துவம் குறித்து கடுமையான கேள்வியை எழுப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு சாதாரண
நபருக்கும் நீதிமன்ற அழைப்பை மீறுவது அனுமதிக்கப்படாத ஒன்று என்பதால் உயர்நிலை அரசியல் பதவியில் இருந்தவர்களுக்கும் அதிக அளவு பொறுப்பு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.